ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச யூஜிசி நெட் எக்ஸாம்ஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு பார்க்க போகிறோம் ஃபார் ஜூன் 2026. இது எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருப்போம் ஃபார் பேப்பர் 1. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் எந்தெந்த டொமைன்லேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் தியரி அதில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கிட்டத்தட்ட 12 to 14 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. யூஸ்வலி இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்திருக்குன்னா, இந்த லிபரலிசம், மார்க்சிசம், ஃபெமினிசம், அப்புறம் ஜஸ்டிஸ் தியரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ மோரோவர் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸாகவும் இருந்திருக்கு. சம் கொஷின்ஸ் கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் இருந்திருக்கு இந்த டாப்பிக்கில். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வர வர இன்க்ரீஸ் ஆகுது ஃபார் யூஜிசி நெட். ஏன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம ஜியோ பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்கு. யூஎஸ் ஈரான் வார், இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்கனால இதோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கூடி இருக்கு. ஸோ இதுல கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. எஸ்பெஷலி பிரிக்ஸ் கேட்டிருக்காங்க, இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இதில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. இந்த கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியரிஸ், அதோட பார்த்தீங்கன்னா கோர் கான்செப்ட். ஜென்ரலி பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த கான்செப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 10 to 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. யூஸ்வலி இதுலேருந்து மட்டுமே உங்களுக்கு 35 to 35 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இதில் டஃப்னஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 35ல உங்களால் 30 போடலாம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா. இல்லை அப்படின்னா 100% 25 கொஸ்டின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் இன் இந்தியா. பொலிட்டிக்கல் ப்ராசஸ் இன் இந்தியான்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்ன மாதிரி பார்ட்டி சிஸ்டம்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லைக் இந்தியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மல்டி பார்ட்டி சிஸ்டம். யூஎஸ் எடுத்துக்கோங்க, இட் இஸ் லைக் 2 பார்ட்டி சிஸ்டம். அதே மாதிரி கனடான்ற பாருங்க, யூஎஸ்ல யூகேலையும் சேம் வி ஹேவ் லைக் வெறும் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டி சிஸ்டம்ஸ் இருக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, மல்டி பார்ட்டி சிஸ்டம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வி ஹேவ் மோர் தென் thousands ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியாவில் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. யூஸ்வலி 9 to 10 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரியை கம்பேர் பண்ணுறது. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நிறைய விஷயம் பாரோ பண்ணியிருப்போம் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெடரலிசம்ன்ற ஒரு கான்செப்ட் யூஎஸ்லேருந்து பாரோ பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா யூகேவோட சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் திருப்பியும் யூஎஸ்லேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த பாரோயிங் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரிஸ், இதெல்லாம் இந்த கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 to 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட மாடரேட் லெவலில் தான் இருந்துச்சு, ரொம்ப டஃப்பாக உள்ள டாபிக் கிடையாது. நெக்ஸ்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் சாய்ஸ் தியரி பற்றி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் இஸ் அ சப்ஜெக்ட் which deals with the policy formulation, where public administration is a subject is purely for the policy implementation. ஸோ இந்த பேசிக் இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வேரியஸ் தியரிஸ் கேட்டிருக்காங்க. உட்ரோ வில்சன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா அந்த வேர்ல்டு, திருப்பியும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி குளோபல் டைனமிக்ஸ், இதில் ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ் இன்ஸ்டிடியூஷன், இந்தியா யூகே, இந்தியா ஜப்பான், இந்தியா ரஷ்யா, இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் இன்ஸ்டிடியூஷன், இதுலேருந்து 7 to 8 கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த மாடரேட் டாபிக்ஸ்லேருந்து டஃப், கொஞ்சம் இந்த கம்பேரிட்டிவ் இதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் பப்ளிக் பாலிசி அண்ட் கவர்னன்ஸ். ஸோ பப்ளிக் பாலிசி அண்ட் கவர்னன்ஸ்ன்ற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி எப்படி கவர்னன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. லைக் பிரகதினா என்ன, பிரகதி போர்ட்டல்னா என்ன, சிபி கிராம்ஸ்னா என்ன, இதை பற்றின உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பப்ளிக் பாலிசி, கவர்னன்ஸ், இதை பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் பப்ளிக் கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஹவு திஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வில் ஹெல்ப் த பீப்புள் அட் த கிரவுண்ட் லெவல், அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஒய்க்யூல ரிப்பீட்டான கொஷின்ஸ் வந்திருக்கு. இந்த வாட்டி ஒரு சர்ப்ரைஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபேக்சுவல் கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மி, இஸ் வெரி லெஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் கான்செப்ஷுவல் கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகம்.
கான்செப்ட் பேஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் அனாலிசிஸ். பேப்பர் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்று ஆல்ரெடி சொன்னேன். நம்ம இன்ஸ்டியூட் புக்கை நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டோட சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 42 டைரெக்டாக வந்திருக்கும். ஸோ கான்செப்ட் அதை படிச்சிங்கன்னா ஷோராக 45 போட்டிருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 75 to 80 இஸ் அ குட் அட்டெம்ப்ட். ஸோ 75 to 80 கொஸ்டின்ஸ் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர். மீதி உள்ள 30-20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப் டு யுவர் கேலிபர். ஸோ எந்த அளவு நீங்கள் படிச்சிருக்கீங்க, எந்த அளவு கான்செப்ட்ஸில் இருக்கீங்கன்றது அது பேஸ் பண்ண தான் நெக்ஸ்ட் 20. ஸோ பட் 100% ஷோர் 70 to 80 கொஸ்டின்ஸ் கேன் பி டன் ஆன் திஸ் பேப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம டேரெக்டாக கட் ஆஃப்க்கு போயிடலாம். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 20 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் டெடிக்கேட்டடான ஒரு R&D டீம் இருக்காங்க. ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் அனலைஸ் த ப்ரீவியஸ் கட் ஆஃப், இந்த பேப்பர் டஃப்னஸ், பேப்பர் 1ஓட நார்மலைசேஷன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தே கிவன் திஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஜூன் 2026. ஃபார் JRF வந்து பார்த்தீங்கன்னா 2025 இட் இஸ் 214. இந்த வாட்டி பேப்பர் கம்பேரிட்டிவ்லி ஈஸின்னும் போது we are expecting around 220. JRF 220 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லாஸ்ட் டைம் இட் இஸ் 188. நவ் we are expecting around 194, 192, 194, around 194 we are expecting. For PhD only என்ற கேட்டகரிஸ்க்கு we are expecting around 170. So these are the expectation we have. ஸோ உங்களுக்கே தெரியும், பிகாஸ் ஆஃப் த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பேப்பர் வாஸ் ஈஸி டு மாடரேட் டஃப். ஸோ ஜென்ரலி ஈஸி டு மாட்ரேட், நாட் லைக் மாட்ரேட் டு டஃப். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் கட் ஆஃப். கேட்டகரி வைஸ் பார்த்தாலும் வி ஹவ் கிவன் தட் திங். லைக் அன்ரிசர்வ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் JRFக்கு 216, இது ஆல்ரெடி சொன்னது. இங்கே OBCக்கு வந்து 204 to 208. தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 176 to 180, PhDக்கு 154 to 158. EWS SC STஸ்க்கு அந்த ரிசர்வேஷன்ஸ் வி ஹவ் கிவன். ஸோ இந்த இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு இதுக்குள்ளே கட் ஆஃப்குள்ளே வருதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸில் PhD அப்ளை பண்ணுறது, அது இல்லாமல் காலேஜில் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் TRB வருதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இந்த காலேஜில் கால் ஃபேர் பண்ணாலும் நீங்கள் அதில் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு இதுக்குள்ளே வரதுன்னா பிரச்சனையே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இந்த கட் ஆஃப்குள்ளே வரல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. திருப்பி இன்னொரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உட்காந்து படிங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வாட்டி வருதுன்னா ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. வரலன்னா திருப்பி ஒரு வாட்டி உட்காந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிங்க. ஓகே, இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் IAS, IPS அல்லது TNPSC ஆஃபீஸர் ஆகி சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களா? உங்களுக்காக நம்ம இம்பாக்ட் IAS அகாடமி UPSC மற்றும் TNPSCக்கான ஸ்பெஷல் பேட்சை கமெண்ட்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட இன்ஸ்டியூட்டில் இருக்கிற மென்டார்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலரான டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் இருக்கிறதுனால எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பர்சனல் மென்டாரிங்கில் whenever you are feeling low உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இங்கே இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பேட்சுக்கும் லிமிடெட் அட்மிஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 20 வருஷமா நூற்றுக்கணக்கான அதிகாரிகளை உருவாக்கி இது போன்ற சேவையை நம்ம நாட்டுக்கு செய்ததை 20 years செலிப்ரேட் பண்ணும் விதமாக இந்த இயர் அட்மிஷனுக்கு வர்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் 20% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கும் நம்ம நிறுவனம் முடிவு செய்திருக்கோம். எல்லாரும் இந்த பயணத்தில் இணைஞ்சி நம்மளுடைய நாட்டினோட வளர்ச்சிக்கு கட்டாயம் உங்களோட பங்களிப்பை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.